வீக்லி டைம் ஃப்ரேமில் இதே தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதெல்லாத்தையும் இப்போ எக்ஸிட் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் பண்ணிவிட்டு வீக்லி டைம் ஃப்ரேமில் வேறு எந்த சேஞ்சும் இல்லை. அதே மாதிரி ஹை டு லோ தான் யூஸ் பண்ணிக்கணும். ஹை டு லோ யூஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே க்ளோஷர் அப்படின்ற பட்சத்தில் 15 மினிட்ஸ்க்கு மேலே பார்க்கணும். 15 மினிட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். 15 மினிட்ஸ்க்கு மேலே அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். 75 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு பிரேக் அவுட் இந்த பாயிண்ட்ல இருக்குது. இமீடியட்லி இங்கே எக்ஸிக்யூஷன் போய்க்கலாம். போய் டார்கெட் இங்கே வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது 0.5 லெவலுக்கு கீழே இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மேபி ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஏரியாவில் என்ட்ரி, இந்த ஏரியாவில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இப்போ ரன் பண்ணுற பாருங்க என்ன பண்ணுதுன்றது உங்களுக்கே தெரியும். ஈஸிலி ப்ரைஸ் வந்து டார்கெட் 1 அச்சீவ் ஆயிடுச்சு. அந்த லெவலில் 2 to 2.326 லெவல் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சார்ட்டில் இருக்கக்கூடிய வேற எந்த ரெசிஸ்டன்ஸும் வேண்டியதில்லை. இந்த லெவல்ஸே போதும். மோர் தேன் எனஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் இந்த 2.236 லெவல் என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட்டாக இங்கே ஆக்ட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அப் டு 4 லெவல் வரைக்கும். Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.